ஹாய் ஹலோ இன்றைக்கி ஈஸியான மஷ்ரூம் கிரேவி எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம், 1 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் குழம்பு மிளகாய் பொடி, 2 பேக்கெட்ஸ் ஆஃப் மஷ்ரூம் வந்து நான் எடுத்திருக்கேன். கெடாய் நல்லா ஹீட் ஆன உடனே 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஸோ தேவையான உப்பு போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் அதில் போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன், அதையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு எனக்கு செமி கிரேவியாக வேணுன்றனால நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வாட்டர் வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். அண்ட் கொத்தமல்லி போட்டு தூவினிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சாஃப்டான சப்பாத்தீஸ் அண்ட் பூரிஸ்க்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.